நான் தான் தலைமை செயலாளர் என்று துவங்கி ஆவேசமாக பேட்டியளித்த ராமமோகன ராவின் பேச்சு குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக தலைமை செயலாளராக இருந்து வருமான வரித்துறை ரெய்டில் சிக்கி நெஞ்சுவலியால் மருத்துவமனைக்கு சென்ற ராமமோகன் ராவ் செவ்வாயன்று திடீரென செய்தியாளர்களை சந்தித்தார். நான் தான் தலைமை செயலாளர் என்று அதிரடியாக பேட்டியை துவங்கியவர் ஜெயலலிதா இருந்திருந்தால் ரெய்டு நடந்திருக்குமா என்ற ரீதியில் பேட்டியளித்தார். அவரது இந்த பேட்டி குறித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். நான் தான் இப்பொழுதும் தலைமைச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேட்டி தருகிறார் என்று சொன்னால், இதற்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்று நான் தான் தலைமை செயலாளர், நான் நீக்கப்படவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் தலைமைச் செயலாளராக இருப்பவர் இப்படி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கலாமா? கான்ஸ்டிடியூஷன் அது. ஆக அப்பட்டமான அரசியல்வாதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறார், மத்திய துணை ராணுவம் வந்து துப்பாக்கி முனையில் அவரை மிரட்டியதாம். இன்று குற்றவாளியாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே இவ்வளவு துணிச்சலாக உண்மைகளை மறைத்து பேட்டி கொடுக்கிறார் என்றால், ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்கும் பொழுது, எந்த காவல்துறையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது இவர் வருமான வரித்துறையை அனுமதித்திருப்பாரா? இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் வருமான வரித்துறை அங்கே மத்திய ராணுவ படையை வைத்துக்கொண்டு இந்த சோதனை நடத்தினார்கள். அவங்க துப்பாக்கி வச்சிருந்தோன்னு சுற்றுவாங்களாமா? அவர்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவர்களால் என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த ஊழல் நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்கிறார்கள். ஊழலை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள். தமிழகத்தில் ஊழலை துடைத்து எறிவதற்கான முதல் முயற்சி இது. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குளிர்காய்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதை முதலாக தமிழக சரித்திரத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கும் சோதனை இது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும். இப்பொழுது சேகர் ரெட்டி கான்ட்ராக்டர் அவருடைய அலுவலகம், அவருடைய வீடு, உறவினர் வீடு பரிசோதனை செய்யப்பட்டதும், தலைமைச் செயலாளர் அலுவலகம் பரிசோதனை செய்யப்பட்டதும், எல்லா ஊழல் முறைகேடுகளும் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பணியில் இருந்தபோது நடைபெற்ற ஊழல் என்பதை நாடறி உலகம் அறியும். மதிமுகவுடைய அரசியல் உயர்நிலை குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த முரண்பாடு மட்டுமே இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்து, அவருடைய நலன்களை பொறுத்து இந்த முடிவு எடுப்பது தவறல்ல. மதிமுக இந்த முடிவை எடுத்தது எங்களுக்கு அதிர்ச்சி தான் என்றாலும் அது அவர்களுக்குள்ள சுதந்திரம் என்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.